அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் செட் உடைய கட் ஆஃப். ஸோ நிறைய பேர் டிஎன் செட் உடைய கட் ஆஃப் எவ்வளோ போகும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ டிஎன் செட்டோடைய கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா யூஜிசி நெட்டோடைய கட் ஆஃப். ஸோ இந்த யூஜிசி நெட்டோடைய கட் ஆஃபும் டிஎன் செட்டோடைய கட் ஆஃபும் ஓரளவுக்கு நிகராக தான் இருக்கும் தவிர ஆனால் சேமாக இருக்காது. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு எக்கனாமிக் அன்ரிசர்வ் கேண்டிடேட்டு இப்போ பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ஜேஆர்எஃப். ஸோ நமக்கு டிஎன் செட்டில் ஜேஆர்எஃப்லாம் கிடையாது, டேரெக்டாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மட்டும்தான். இப்போது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பார்த்திங்கன்னா 182 கொடுத்துருக்காங்க கட் ஆஃப். ஸோ அன்ரிசர்வ் கேண்டிடேட்டுக்கு. ஸோ 182 தான் போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ 182 நமக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஸோ இவ்வளோ நமக்கு அதிகமான கட் ஆஃபு வராது. ஸோ நமக்கு ஒரு இதுலேருந்து ஒரு ப்ளஸ் மைனஸ் ஒரு 10 நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம இங்கே யூஜிசி நெட்டில் கொடுத்துருக்க கட் ஆஃபு. ஏன்னா இந்த பேட்ச் இப்போ நான் கட் ஆஃப் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது யூஜிசி நெட்டில் நடந்த ஒரு கட் ஆஃபு. இந்த இதில் எக்ஸாமு ஈஸியாக நடந்திருக்கு. அப்போ எக்ஸாம் ஈஸியாக நடந்ததுக்கே இந்த அளவு கட் ஆஃப் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம் இன்னும் டஃப்பாக நடந்தால் எந்த அளவு கட் ஆஃப் போயிருக்கோன்னு நீங்கள் பாருங்கள். அப்போது இந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப்லேருந்து நம்ம -10 நம்ம பண்ணோன்னா நம்ம டிஎன் செட்டோடைய கட் ஆஃபு. ஸோ நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் டிஎன் செட்டோடைய கட் ஆஃபு சப்ஜெக்ட் வைஸாக நம்ம பார்ப்போம். ஸோ டிஎன் செட்டோட கட் ஆஃபு இதுலேருந்து நீங்கள் ஒரு -10 பண்ணிக்கிங்க. ஸோ -10 பண்ணிங்கன்னா உங்கள் மார்க் வருதான்னு பாருங்கள். அதுதான் உங்களுடைய கட் ஆஃபு. நீங்கள் அடுத்த காலேஜ் டிஆர்பி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது பாருங்கள் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸில் அன்ரிசர்வ் கேண்டிடேட், ரிசர்வ் கேண்டிடேட்ஸ் இதெல்லாம் நமக்கு இங்கே டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அன்ரிசர்வ் கேண்டிடேட்ஸ் இப்போ நமக்கு டிஎன் செட்டில் பார்த்திங்கன்னா இந்தமாரி நம்ம கேட்டகரியாக பிரிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எந்த மாதிரி கேட்டகரியாக பிரிப்பாங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி அன்ரிசர்வ் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா பிசி, எம்பிசி, பிசிஎம்மு, எஸ்சி, எஸ்டி இருக்கும். சரியா? இப்போது இதில் வெறும் ஓபிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். ஸோ இப்போ நம்ம பிசி, பிசிஎம்மு, எம்பிசிக்கு நம்ம ஓபிசி மார்க்காக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எஸ்சி, எஸ்டிக்கு அங்கேயே மார்க் கொடுத்துருக்கலாம். அப்போ இந்த மார்க்லேருந்து -10 நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மார்க்கு. அப்போ நீங்கள் அந்த மார்க் எடுத்துருந்தீங்கன்னா அடுத்த காலேஜ் டிஆர்பி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வாங்க நம்ம எக்கனாமிக்ஸ் மார்க் பார்ப்போம். எக்கனாமிக்ஸ் ஜென்ரல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 182 கொடுத்துருக்காங்க. நீங்கள் -10 பண்ணிங்கன்னா 172 நீங்கள் எடுத்திங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்டில் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஓபிசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 160 கொடுத்துருக்காங்க. அப்போது ஓபிசினா நீங்கள் பிசி, பிசிஎம்மு, அதுக்கப்புறமா எம்பிசி கேட்டகிரி. அப்போது எம்பிசி கேட்டகிரி நீங்கள் 150 நீங்கள் எடுத்திங்கன்னா கட் ஆஃபு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ 150, 155. ஸோ நம்ம 155 நமக்கு ஓபிசினா பிசி, பிசிஎம்மு, எம்பிசி. ஸோ இந்த கேட்டகிரிக்கு நம்ம 155லேருந்து 160 வரைக்கும் எடுத்தால் கூட நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா எஸ்சி, எஸ்டி 148 கொடுத்துருக்காங்க. அப்போ 138, 144 கொடுத்துருக்காங்க, 134. ஸோ இந்த கேட்டகிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு டிஎன் செட் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே, அடுத்த சப்ஜெக்ட் போகலாம். அடுத்த சப்ஜெக்ட் பாருங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸு. பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்கன்னா 193. ஸோ 193 கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்தே பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த பர்சன்டைலில் கொடுத்துருக்காங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பர்சன்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டைலில் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 96%, 91%. இந்த பர்சன்டைல் நம்ம கணக்கு பண்ணுறது அது ஓரளவுக்கு இருக்காது. இப்போ நீங்கள் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 180 அன்ரிசர்வ் கேண்டிடேட்டுக்கு 180 எடுத்துக்கலாம். அதேமாரி ஓபிசி, பிசி, பிசிஎம்மு, எம்பிசி கேண்டிடேட்டுக்கு ஒரு 165 எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 150, 140. ஸோ இந்தமாரி நீங்கள் இந்த மார்க் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து ஃபிலாசபி பார்த்திங்கன்னா 180, 162, அதுக்கப்புறமா 140, 154, 140. ஸோ இந்த கேட்டகரி இருந்தால் ஓகே.
அடுத்து மேஜர் சப்ஜெக்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன மேஜர் ஹிஸ்ட்ரியும் பர்சன்டைலில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹிஸ்ட்ரி எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு இருக்குன்னா 185 அன்ரிசர்வ் கேண்டிடேட்க்கு 185 ஹிஸ்ட்ரியில். அதேமாரி ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 170, எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 155 அண்டு 145. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு அது ஹிஸ்ட்ரிக்கு. ஸோ வேறு மேஜர் சப்ஜெக்ட் காமர்ஸ். ஸோ காமர்ஸ் எடுத்திங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 197 பர்சன்டைல் கொடுத்துருக்காங்க. காமர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அன்ரிசர்வ் கேண்டிடேட் 190 போகும். அதுக்கப்புறம் ஓபிசி கேண்டிடேட்க்கு 170லேருந்து 175 வரைக்கும். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி 160 165 வரைக்கும் காமர்ஸ் கேண்டிடேட். அதுக்கப்புறமா நம்ம மேஜர் சப்ஜெக்ட் மட்டும் நம்ம பார்ப்போம். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் மேஜர் சப்ஜெக்ட் பார்ப்போம். சரி, தமிழ் எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் 154 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம டிஎன் செட் பார்த்திங்கன்னா தமிழ் கட் ஆஃப் அதிகமாக போகும். ஸோ 180 போகும். அன்ரிசர்வ் கேண்டிடேட்க்கு 180, ரிசர்வ் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 170, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி 150 140. ஸோ இதுதான் நமக்கு இந்த தமிழ் கேண்டிடேட்ஸ்க்கு நமக்கு கட் ஆஃப் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷுக்கும் கண்டிப்பாக நமக்கு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 165, அன்ரிசர்வ் கேண்டிடேட்க்கு 165, ஓபிசி கேண்டிடேட்க்கு 160, அதுக்கப்புறமா எஸ்சி எஸ்டி பார்த்திங்கன்னா 155 145. ஸோ இந்த மார்க் நீங்கள் வாங்கினீங்கன்னா அடுத்து நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் மேஜர் சப்ஜெக்ட்டு. நான் இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃப்லேருந்து பார்த்து உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேறு யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அனைவருக்கும் இந்த டிஎன் செட், இப்போ டிஎன் செட் ரிசல்ட் எப்போ வரும், ஸோ பிஎஸ்டிஎம்முடைய கேஸ் என்ன டீட்டெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் அடுத்த காணொலியில் உங்களுக்கு அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் இந்த டீட்டெயிலாக உங்களுக்கு கேஸ் டீட்டெயில்ஸும் அதுக்கப்புறம் டிஎன் செட்டு எப்போ வரும்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பும் நான் அடுத்த காணொலியில் கண்டிப்பாக போடுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கிறீங்களோ, யாரெல்லாம் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் படிக்கிறீங்களோ, யாரெல்லாம் அரசு வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்களோ கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளுடைய வீடியோ மற்றவங்களுக்கு போய் சேரும். நான் எப்படி எக்ஸாம் பாஸ் பண்ணணும், நான் எப்படி படித்து எக்ஸாம் பாஸ் பண்ணணும், அதேமாரி நீங்களும் அந்த எக்ஸாம் படித்து நீங்கள் பாஸ் பண்ணி ஒரு அரசு வேலைக்கு போகணும், உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.